ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே விசேஷ शून्यवादी भाषातदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் ஓர் கண்ணோட்டம். ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு அத்தியாயத்துடைய ஒரு ஓவர் வியூ, ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருடைய ஓவர் வியூ. அந்த அத்தியாயத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அந்த ஸ்லோகங்கள்ல என்ன இருக்கு, பிரபுபாதர் என்ன நமக்கு சொல்லித்தரார், அதை நடைமுறையில நம்ம என்ன செய்ய போறோம், இதுதான் இன்றைக்கு வகுப்பு. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல ஃபர்ஸ்ட் கேண்டோ முதல் ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு தெய்வீகமும் தெய்வீக தொண்டும். இந்த அத்தியாயத்தில் இருக்கிற எல்லா ஸ்லோகங்களும் ரொம்ப 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 முக்கியமானது. பாகவதத்துல மொத்தம் 18,000 ஸ்லோகம் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல மொத்தம் 18,000 ஸ்லோகம். இது எல்லாமே முக்கியமானதுதான். ஆனாலும் இந்த அத்தியாயத்துல இருக்க ஸ்லோகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஏன் முக்கியமானது நீங்க படிக்கும் போதே தெரிஞ்சுக்குவீங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த அத்தியாயம் தூய பக்தி தொண்டை பறைசாற்றுகிறது. போல் பாகவதம் முழுவதுமே பக்தி தொண்டை தான் பறைசாற்றுகிறது. பட் இந்த அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, சிறப்பு வாய்ந்ததுன்னா, இதுக்கு முந்தைய அத்தியாயத்துல சௌனகாதி முனிவர்கள் 6 கேள்வி கேட்டாங்க. அந்த 6 கேள்விகளுக்கும் சுகதே கோசாமி ஒன்றன் பின் ஒன்றாக பதில் சொல்லிட்டே வர. சரி, இப்ப இன்னைக்கு இந்த அத்தியாயம் என்ன சொல்லி தருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல வியாசதேவர் என்ன சொல்றார், விதி சம்பிரஷ்ன சம்ஸ்ருத்யோ விப்ராணாமோ ரோமகர்ஷனி பிரதிபூச்சிய வசஸ்தேஷாம் பிரவர்த்தும் உபசக்கிரமே. ரோமகர்ஷரின் புதல்வரான உக்ரஸ்ரவர் சூத கோஸ்வாமி பிராமணர்களின் பக்குவமான கேள்விகளால் முற்றிலும் திருப்தி அடைந்து அவர்களுக்கு நன்றி கூறி பதிலளித்தார். சூத கோஸ்வாமி ரொம்ப திருப்தி ஆயிட்டார். இந்த சௌனகாதி முனிவர்கள் கேள்வி கேட்டதுல சூத கோஸ்வாமிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த சௌனகாதி முனிவர்கள் என்ன கேள்வி கேட்கலன்னு சொன்னா, அந்த பக்தர் என்ன பத்தி என்ன நினைக்கிறார், இந்த பக்தர் என்ன சொன்னார், அவர் என்ன பண்ணார் கோயில்ல இவர் என்ன பண்ணார், அவர் யார பார்த்தார், இவர் யார பார்த்தார், அவர் எது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் அவன் கேட்கவே இல்லை. அவங்க கேள்வி எல்லாம் எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாங்க. அதனால அவங்க கிருஷ்ணரை பத்தி கேட்டதுனால சூத கோசாமிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சூத கோசாமி யாருன்னு சொன்னா, ரோமகர்ஷ்ண சூதா அப்படிங்கிறோடைய பையன் ரோமகர்ஷ்ணா. இந்த ரோமகர்ஷ்ணர் யாருன்னா, பலராமனால வதம் செய்யப்பட்டவர், பலராமனால முக்தி அளிக்கப்பட்டவர். ஒரு முறை பலராமர் தீர்த்த யாத்திரை வந்த பொழுது அவர் நைமிஷாரண்யத்துக்கு, இந்த இடத்துக்கு, இந்த நைமிஷாரண்யங்கிற இடத்துக்கு பலராமர் தீர்த்த யாத்திரை வந்தார். அங்க ரோமகர்ஷ்ணா அவர் வியாசாசன்ல உட்கார்ந்துருக்கார். பலராமர் இந்த யஜ்ஞசாலைக்குள்ள வந்த உடனே எல்லா முனிவர்களும் எழுந்து பலராமருக்கு நமஸ்காரம் பண்ணி அவரை வரவேற்று உபசரிக்கிறாங்க. இந்த ரோமகர்ஷர் வியாசாசனத்தை எந்திரிக்கல. அப்கோர்ஸ் வியாசாசனத்திலிருந்து பேசுற ஒருத்தர், வியாசாசன்ல இருந்து யார் ஒருத்தர் பேசுறாரோ அவர் வியாசருடைய பிரதிநிதியா இருக்கார். அவர் வியாசாசர் விட்டு எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு இடத்துல ஒரு யாகம் நடந்துட்டு இருக்கு, இல்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அந்த சத்சங்கத்துல ஒரு சாது வியாசாசனம் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப யார் அந்த சபைக்குள்ள வந்தாலும் அவர் எழுந்து வரவேற்கின்ற விஷயம் இல்லை. ஆனா இந்த மரியாதை பலராமருக்கு பொருந்தார். இந்த ரூல்ஸ், இந்த சட்டம், அதாவது ரோமகிருஷ்ணர் வியாசாசன்ல உட்கார்ந்து இருக்கும் போது
பலராமர் இந்த யாகசாலைக்குள்ள வந்தப்போ ரோமகர்ஷன் எழுந்து அவரை வரவேற்று. ஆனா ரோமகர்ஷன் என்ன பண்ணாரு? அவர் கர்வத்தோட உட்கார்ந்துருக்காரு. நான் வந்து ஒரு பிராமணா, பலராம் ஒரு சத்திரியர் தானே, இல்ல பலராமர் ஒரு ஆயிரக்குலத்துல சேர்ந்தவர் தானே அப்படின்னு பலராமரை வந்து தவறாக எடை போட்டு விட்டார் ரோமகர்ஷ்ணா. அவர் வீண் கர்வத்தினால ரோமகர்ஷ்ணா வந்து நான் உயர்ந்த குலத்துல பிறந்த பிராமணங்கிற கர்வம் கொண்டு அந்த வியாசாச்சல் உட்கார்ந்து எந்திரிக்காம அவர் அவமதிக்கிறார் பலராமர். இது வந்து முற்றிலும் தவறான ஒரு செயல். அதனால பலராமர் என்ன பண்ணாரு? ரோமகர்ஷனுடைய பிறப்பை நினைக்கிறார். ரோமகர்ஷனுடைய பிறப்புல வந்து அவர் வந்து 2 பேருமே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பிராமணர் கிடையாது. அப்படி இருக்கும்போது ரோமகர்ஷன் வீண் கர்வம் கொண்டிருக்க கூடாது. அதனால பலராமர் என்ன பண்ணாரு? ஒரு தர்பை புல் எடுத்து ரோமகர்ஷன் மேல போடுறார். ஒரு தர்ப புல் எடுத்து ரோமகர்ஷன் மேல போடுறார். ரோமகர்ஷன் இறந்து போறார். இந்த வல்லவனுக்கு புல்லு ஆயுதங்கிறது பகவானுக்கு தான் பொருந்தும், நமக்கெல்லாம் பொருது. பலராமர் வந்து ஒரு ரோமகிருஷ்ணன் எப்படி பண்ணாரு, ஒரு தர்ப புல் எடுத்து அவன் மேல போட்டார். அப்ப யாகசாலையில வியாசாசன உட்கார்ந்து ஒரு பிராமணர் கொல்லப்பட்டார். அதனால அங்க இருக்கிற பிராமணர்கள்லாம் வந்து கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. பலராமர் ஒரு செயல் பண்ணிட்டாரு. ஆனா பலராம் செய்து சரிதான். ஆனா அது ஒரு பிராமணர் கொண்டுட்டாரு. இப்ப பலராமருக்கு புரிஞ்சு போச்சு. அங்க இருக்க பிராமணர்கள்லாம் வந்து இதை வந்து இந்த செயலால அவங்க திருப்தி அடையல. ஓகே கேட்டார் பிராமணர்கிட்ட. ஓகே பிராமணர்களே, நான் வந்து ரோமகர்ஷனை கொன்னது தவறுதான். தவறுங்கிறத விட அவன் வந்து அந்த ரோமகர்ஷன் என்ன பண்ணா, அவன் வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்ணல. தட் மீன்ஸ் அவனுக்கு ஃபால்ஸ் ஈகோ, அவனுக்கு பொய் அகங்காரம். அவன் வந்து எப்படி நடந்துக்கணும், சபையில் எப்படி நடந்துக்கணும் அவனுக்கு தெரியல. அதனால அவன் தண்டிக்க வேண்டியிருந்தது. தவறு செய்யவங்களை தண்டிக்க வேண்டியது பகவானுடைய கடமை. அதாவது ஒரு சத்திரியனோட கடமை. ஒரு அதர்மம் படி நடக்கிறவங்களை தண்டிக்க வேண்டியது ஒரு தர்மத்தின் படியில் இருக்கிறவங்களுடைய கடமை. அதனால ரோமகர்ஷன் தண்டிக்க தகுந்தவர். சரி, ஓகே. இப்ப நான் ஒரு பிராமணனை கொண்டுட்டு தான் நீங்க நினைக்கலாம். ஓ பிராமணர்களே, நான் ஒரு பிராமணனை கொண்டுட்டே நினைக்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க எல்லாம் விரும்புனீங்கன்னு சொன்னா நான் ரோமகர்ஷனை உயிரோட திரும்ப கொண்டு வரேன். இது பலராமனால ஏன் பண்ண முடியாது? பலராம் முழுமுதற் கடவுள். ரோமகர்ஷனை மீண்டும் உயிர் தள்ள வைக்க முடியும் பலராமரால. அந்த ஆன்மாவை திரும்ப கொண்டு வர முடியும். ஆனா இந்த பிராமணர் சொன்னாங்க, வேண்டாம் வேண்டாம் பலராமா, அவன் இறந்ததா இருக்கட்டும். அந்த ரோமகர்ஷனா இறந்ததா இருக்கட்டும். ஆனா இப்ப யாகசாலையில் ஒரு ஆச்சாரியன் வேணும். அப்பதான் இந்த உக்ரஸ்ரவாங்கிறது ரோமகிருஷ்ணனுடைய பையன் சூத கோஸ்வாமி. சூத கோஸ்வாமி இருக்கார் இல்லையா? இந்த சூத கோஸ்வாமி ரோமகிருஷ்ண சூதாவுடைய பையன். ரோமகிருஷ்ணன் இறந்ததுக்கு அப்புறம் பலராமர் என்ன பண்ணாரு? ரோமகிருஷ்ணனுடைய பையனை ஆசீர்வாதம் பண்ணி, சூத கோஸ்வாமி ஆசீர்வாதம் பண்ணி அவர் வியாசத்துல உட்கார வச்சார். அதனால சூத கோஸ்வாமி அங்க இருக்கிற வைணவர்களாலும் பிராமணர்களாலும் பலராமராலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பேர் போன்ற சிறந்த மகாத்மா சூத கோஸ்வாமி. பலராமர் தன்னுடைய தீர்த்த யாத்திரை கண்டினியூ பண்ணார். அந்த பல்வலங்கிற ஒரு அசுரனை வதம் பண்ணுவார். பிராமணருக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய பல்வலங்கிற ஒரு அசுரனுக்கு முக்தி தருவார் பலராமர். சோ அதனால இங்க ரோமகிருஷ்ணாவுடைய இந்த சவுனகாதி முனிவர்கள் சூத கோஸ்வாமி தங்கள் இடத்துக்கு வந்ததை ஒரு பெரும் பாக்கியமா நினைச்சாங்க. சூத கோஸ்வாமி அவங்க கேள்வியில ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்க. ஏன்னா அவங்க கேள்வி எல்லாமே பகவானோடு சம்பந்தப்பட்டிருந்தது. அடுத்த 2வது ஸ்லோகம். சூத உவாச்ச யம் பிரவர்ஜம் அனுபேதம் அபேதகிருத்யம் தைபாயனோ விக்கிரகாதராஜுஹாவ புத்ரேதி தன்மயாதயா துருவோ அபிஸ்நேதுஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனிர் ஆனதோஸ்மி. சூத கோஸ்வாமி கூறினார், எல்லோருடைய இதயத்திற்குள்ளும் புகக்கூடியவரான அந்த மாமுனிவர்களிடம் சுகதே கோஸ்வாமியிடம் எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். உயர்ந்த வகுப்பினரால் அனுஷ்டிக்கப்படுவதான பூணூல் அணியும் சீர்திருத்த சடங்கு மேற்கொள்ளாமல் துறவு வாழ்வை சன்னியாசம் ஏற்பதற்காக வீட்டை விட்டு அவர் வெளியேறிய போது அவரது தந்தையான வியாசதேவருடைய அவரது பிரிவை அஞ்சிக் கொண்டு மகனே மகனே என்று கூறினார். உண்மையில் அது போன்ற பிரிவுணர்ச்சிகளில் லயத்து போன மரங்கள் மட்டுமே துயரத்தில் ஆழ்ந்த தந்தைக்கு மறுமொழியாக எதிரொலித்தன. என்ன சொல்றாரு? சூத கோஸ்வாமியை வரவேற்று நைமிஷாரண்யத்தில் இருக்கிற சவுனகாதி முனிவர்கள் சூத கோஸ்வாமிக்கு தக்க ஒரு ஆசனம் கொடுத்து அவரை வரவேற்று அவர் உபசாரணை பண்ணதுக்கு அப்புறம் சூத கோஸ்வாமிட்ட 6 கேள்வி கேட்டாங்க. சூத கோஸ்வாமி அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சுகதே கோஸ்வாமியை புகழ்ற. ஏன்னா அவர் பாகவதம் சுகதே கோஸ்வாமி இருந்து கேட்டாரு. அதுக்கு தூய பக்தருடைய தெய்வீகமான குணங்களை இங்க வந்து புகழ்றார் வந்து சூத கோஸ்வாமி. அப்போ சுகதே கோஸ்வாமியுடைய பிறப்பு எப்படின்னா, அவர் வந்து ஒரு தூய பக்தர், தூய்மையான ஆத்மா. அவர் வந்து தாயினுடைய கருவில இருக்காங்க, வெளியில வரமாட்டீங்க. வியாசருடைய மனைவியோட கருவுல வந்து சுகதே கோஸ்வாமி இருக்கு. 18 வருஷம் அம்மாவுடைய கருவுக்குள்ளே இருக்கு.
வெளியில வந்தா மாயா என்ன பிடிச்சுக்கும், நான் கிருஷ்ணாவை மறந்துடுவேன், அதனால நான் வெளியில வரமாட்டேன். இந்த ஜட உலகங்கிறது கிருஷ்ணாவை மறந்து இருக்கிறதா. இந்த ஜட உலகத்துல பெரும்பாலும் மக்கள் என்ன பண்றாங்க, கிருஷ்ணாவை மறந்து இருக்காங்க. அதனால நான் வெளியில போனா என்னையும் மாயா பிடிச்சுக்கும், நான் போக மாட்டேன், இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு அம்மாவுடைய கருவுக்குள்ளே உட்காந்துருக்கேன். கிருஷ்ணா வந்து பிராமிஸ் பண்றாரு, சுகா நீ வெளியே வா, உன்னை மாயா பிடிக்காது, நான் உனக்கு பிராமிஸ் பண்றேன். கிருஷ்ணா சொல்றாரு, நீ என்னுடைய பக்தனா இருக்கிறதுனால உன்னை மாயை பிடிக்காது, தைரியமா வெளியே வாங்குறாரு. தைவியஷ குணமயி மம மாயா துரத்யா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரத்திதே. சுகதேவா, நீ என்னுடைய பக்தனா இருக்கிறதுனால, நீ என்னை சரணடைந்திருப்பதனால உன்னை மாயா பிடிக்காது, நீ வெளியில வா, நான் கேரண்டி. கிருஷ்ணா வந்து கேரண்டி கொடுக்குறாரு. அப்பதான் சுகதேவ் வெளியே வந்தார். வெளியில வந்த சுகதேவர் அப்படி ஒரு இளைஞனா இருக்கு, சின்ன குழந்தை அப்படி இளைஞனா வளர்ந்துட்டு. சினிமால ஒரு பாட்டுல ஹீரோ வந்து குழந்தையா இருந்து பெரியவனாயிருவார், அதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. ஆனா இங்க என்னன்னா, ரியாலிட்டியில சினிமால கூட கிராபிக் எல்லாம் பண்ணி என்னோ ஹீரோ வந்து காமிச்சிடுறாங்க. ஆனா இங்க உண்மையாலுமே சுகதேவ் கோசாமி தாயினுடைய கருவுல இருந்து வெளியில வந்தோன்னு இளைஞனா இருக்கு. அப்படி ஒரு இளைஞன், ஒரு 16 17 வயசு ஒரு இளைஞன், அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறார். மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், மரகான சுருள் கூந்தல், ஆடை ஒண்ணும் போடல, அவர் திக்குகளை தான் ஆடையை உடுத்திருக்காரு. அவர் அப்படி நடந்து போறாரு. அவர் பாட்டுக்கு போறாரு. வியாசதேவர் பாக்குறாரு, என்னடா அது என் குழந்தை, என் பையன் என்ன திரும்பி கூட பார்க்காம போறான்னு. வியாசர் பின்னாடி போறாரு, சுகதேவ் முன்னாடி போறாரு, வியாசர் பின்னாடி போறாரு. மகனே மகனே மகனே, போகாத போகாத போகாத. எக்கோ, இந்த ஃபாரஸ்ட்ல போய் ஒரு வார்த்தை சொன்னா அது 3 எதிரொலிக்கும். அந்த மரங்கள்லாம் பேசு ஃபாரஸ்ட்ல. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அப்படி எக்கோ. இப்போ சுகதேவ் திரும்பியே பார்க்க போறார். இவர் மகனே மகனேன்னு கூப்பிடுறாரு, மரங்கள் தான் பேசுது, அவர் பேசாம போயிட்டு இருக்கு. அப்போ வந்து வியாசர் என்ன சொன்னார், நான் உனக்கு பாகவதம் சொல்லி கொடுக்கிறேன், நான் வந்து உனக்கு பாகவதம் சொல்லி தரேன். அப்பதான் நின்னர். பாகவதம் சொல்லி தரேன்னு சொன்னாதான் நின்னர். இல்லாட்டி சுகதேவ் கோசாமிக்கு இந்த உலகத்துல ஆக வேண்டியது ஒண்ணும் கிடையாது. அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. அதனால அந்த தன்னை உணர்ந்த ஆத்மாவான சுகதேவ் கோசாமிக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு வியாசர் வந்து, சாரி, சூத கோசாமி தன்னுடைய மரியாதை கடந்த வணக்கங்களை சுகதேவ் கோசாமி தாமரை பாதத்துக்கு சமர்ப்பிக்கின்றார். அப்போ இந்த 2 ஸ்லோகத்துல ஒண்ணு சூத கோசாமியுடைய மகிமை, அவர் வந்து சரியான இடத்துல இருந்து பாகவதம் கேட்டுட்டு வந்திருக்கார். 2வது, இந்த 2ஆம் ஸ்லோகத்துல சுகதேவ் கோசாமி போன்ற தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் எதுவாலும் கவரப்படுவதில்லை. இந்த பௌதிக கவர்ச்சி, பௌதிக விஷயங்கள், புலன்ப விஷயங்கள் எதுவுமே அவங்களை கவராது. ஏன்னா அவங்க எப்பவுமே பகவானுடைய லீலைகளே ஸ்மரணம் பண்ணி. யஸ்வனுபாவம் அகில ஸ்ருதிசாரமேகம் அத்தியாத்ம தீபம் அதிதீர்வசதாம் தமோந்தம் சம்சாரினாம் கருணையாக புராண குவ்யம் சம்சாரினாம் கருணையாம் கருணகா சம்சாரினாம் கருணையா புராண குவ்யம் தம்யாஸ்னுனும் வயாமிருதம் முனீனாம். இது என்ன வார்த்தைனா, சுகதேவ் கோசாமி ரொம்ப கருணை வாய்ந்தவர், முனிவர்களுக்கெல்லாம் ஆன்மீக குருவும் வியாசதேவரின் புதல்வருமான சுகதேவ் கோசாமி பௌதிக வாழ்வின் இருள் சூழ்ந்த பிரதேசங்களை கடக்க போரிடும் ஆழ்ந்த பௌதிகவாதிகளின் மீதுள்ள பெரும் கருணையால் வேத அறிவின் சாரமாகிய இந்த மிக ரகசியமான புராணத்தை சுயமாக கிரகித்து அனுபவித்த பின்பு பேசினார். அவரை நான் வணங்குகிறேன். அப்போ முனிவருடைய கேள்விக்கு பதில் கிடைக்க ஆரம்பிச்சாச்சு. என்ன கேள்வி கேட்டாங்க? எல்லா வேதத்தை எடுத்து சாரமா கொடுங்க, எல்லா வேதங்களுடைய சாரம் வேணும், ஒண்ணு. 2வது, இந்த மனித வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோள் என்ன, இந்த மனித வாழ்க்கையினுடைய இந்த இந்த மனிதன் வந்து எதை வந்து பின்பற்றணும், எதை நம்ம ஃபாலோ பண்ணணும், மனித குலத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மனித குலத்துக்கு மிக சிறந்த நன்மை தரக்கூடிய விஷயம் எது, இந்த மனித வர்க்கத்து சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடிய செயல் அது. இப்ப அதை பேச ஆரம்பிக்கிறார். என்னது? எல்லா வேதங்களின் சாரமான ஸ்ரீமத் பாகவதம் தான் அனைத்து வேதங்களின் சாரம். முனிவர் கேட்டாங்க, எல்லா வேதத்தை எடுத்து சாரமா கொடுங்க. அதுதான் சுகதேவ் கோசாமி பேசினார். ஸ்ரீமத் பாகவதம் எல்லா வேதங்களின் சாரம். விபத பாகவதம் ரசமாலயம், எல்லா வேதங்களின் சாரமும் சுவையாம இருக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். அதுதான் மனித குலத்துக்கு மிகப்பெரிய நன்மை. மனித குலத்துக்கு செய்த மிகப்பெரிய நன்மை என்னது? பாகவதம் கொடுத்ததுதான், பாகவத தர்மம் தான். பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்ச பொழுது பாகவத தர்மம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, மற்ற எல்லா தர்மமும் போயிடுது. இப்போ பகவான் என்ன விட்டுட்டு போயிருக்கார்?
கலியுக மக்களுக்காக பாகவத தர்மத்தை விட்டுட்டு போயிருக்காரு. அதனால இந்த 3வது ஸ்லோகத்துல என்ன பதில் கிடைச்சது? எல்லா வேதங்களின் சாரமாக ஸ்ரீமத் பாகவதம் இருக்குது. வியாசதேவர், சுகதேவ் கோஸ்வாமி போன்ற சாதுக்கள், சுகதேவ் கோஸ்வாமி, பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், மதுவாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர் இவங்கெல்லாம் சம்சாரினாம் கருணையாக புராண குக்கியம், பௌதிக வாழ்க்கையில இருள் சூழ்ந்த பிரதேசத்துல மூழ்கி கிடக்கிற பௌதிகவாதிகள் மீது பெரும் கருணை கொண்டு அவங்க இந்த பாகவதம் கொடுத்திருக்காங்க. இல்லாட்டி இன்னைக்கு எப்படி நம்மளால வேதங்களை புரிஞ்சுக்க முடியும்? வேதங்களை புரிந்து கொள்றதுக்கோ வேதங்களை படிக்கிறதுக்கான அறிவு நம்ம கிட்ட இல்லை. மந்தாசு மந்தமதியோ மந்த பாத் பாகவதத்தை புரிஞ்சுட்டாலே பெரிய விஷயம், பகவத்கீதை புரிஞ்சுட்டாலே பெரிய விஷயம். அதனாலதான் ரொம்ப கருணையோட சுகதேவ் கோஸ்வாமி பாகவதம் கொடுத்திருக்கார். அது எல்லா வேதங்களின் சாரம் அப்படின்னு இங்க நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் பொருளுரையில் என்ன சொல்றார்? ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியர், மாயாவாதின் குருவான ஆதிசங்கராச்சாரியர் உபநிஷத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கார், பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்திருக்கார், புராணங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கார். ஆனா பாகவதத்துக்கு விளக்கம் கொடுக்கல, பாகவதத்தை தொடவே இல்லை. ஆதிசங்கராச்சாரியர் ஏன் பாகவத தொட முடியாது? ஏன் அவருக்கு பாகவதத்தினால் விளக்கம் கொடுக்க முடியாது? ஏன்னா ஆதிசங்கராச்சாரியர் மாயாவாத கொள்கை பேசுறாரு. ஆனா பாகவதத்துல மாயாவாத கொள்கை பேச முடியாது. பாகவதம் தொடங்குறதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய், இந்த பகவான் வாசுதேவனை நான் வணங்குகிறேன். அதனால ஆதிசங்கரனால பாகவதத்துக்கு மாயாவாத விளக்கம் கொடுக்க முடியாது. அதனால ஆதிசங்கரர் பாகவத்தை டச் பண்ணவே இல்லை. அவர் உபனிஷத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கார், வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கார், இதெல்லாம் பண்ணியிருக்கார். ஆனா பாகவத்துக்கு அவரால் விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா பாகவதம் நேரடியாக தூய பக்தி தொண்டை தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு பிரபா சொல்றார். அடுத்து 4வது ஸ்லோகம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இனி வரக்கூடிய ஸ்லோகம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். ஒரு பாகவதம் படிக்கிற மாணவர் நரநாராயண ரிஷி, நாராயணன் நரநாராயண ரிஷிக்கு தன் வணக்கத்தை செலுத்த வேண்டும், சரஸ்வதி தேவிக்கு தன் வணக்கத்தை செலுத்த வேண்டும், வியாசதேவிற்கு தன் வணக்கத்தை செலுத்த வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? பாகவதம் படிக்கிறதுக்கு முன்னாடி குருமார்கள், ஆச்சாரியர்கள், பகவானுடைய அவதாரங்கள் இவங்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை கலந்த நமஸ்காரத்தையும் வணக்கத்தையும் செலுத்தி ரொம்ப பணிவாக பாகவதம் படிக்க நம்ம ஆரம்பிக்க வேண்டும். ரைட். அடுத்தது இப்போ அடுத்து என்ன பண்றாருன்னா, சூத கோஸ்வாமி சௌனகாதி முனிவர்களை புகழ்றார். ஏன் புகழ்றாருன்னா, அவங்க கேள்வி கேட்டது எப்படி இருக்குன்னு புகழ்றாரு. உன்னைய சாது பிரஷ்டோகம் பகவதி லோக மங்கலம் எத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்ணோ ஆத்மா சுப்ரசீததி. ஓ முனிவர்களே, உங்க கேள்வி எல்லாம் ரொம்ப மங்களமானது. முனைய சாது பிரஷ்டோகம் பகவதி லோக மங்கலம், இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது. காரணம், இந்த கேள்வி எல்லாம் பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இது ஆன்மாவுக்கு பூர்ணமான ஆனந்தம் தரக்கூடியது. ஆத்மா சுப்ரசீததி. அதனால இந்த முனிவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சூத கோஸ்வாமி அவனுடைய கேள்வியை அப்ரிஷியேட் பண்ற, அவங்க கேள்விய புகழ்ற. அப்போ ரோப்பா என்ன சொல்றாரு பொருளறையில? எல்லார் வாழ்க்கையிலும் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கேள்வி கேட்காத ஜீவராசிகளே கிடையாது. பறவை கூட கேள்வி கேட்குது. காலையில எந்திரிச்ச உடனே பறவை கத்துது. ஏன் கத்திட்டு போகுது? எனக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும், நான் எங்க கூடு கட்டலாம், எங்க தன் குஞ்சு பறிக்கலாம், குழந்தைகள் உற்பத்தி பண்ணலாம், எங்க புலன்பு அனுபவிக்கும். அப்ப புலன்பு அனுபவிக்கிறது, சந்ததிகள் உற்பத்தி பண்றது, கூடு கட்டி வாழ்றது, உணவு சாப்பிடுறது, இது பறவையோட வாழ்க்கையில் இருக்கு. ஆடு மாடு கோழி எல்லாம் தேடுது, கேள்வி கேட்கு. பறவை காலையில் 5 மணிக்கு சூரியன் உதிக்கும் போது பறவை என்ன பண்ணுது? பறக்க ஆரம்பிக்கும், சத்தம் போட ஆரம்பிக்கும். எங்கேயாவது தேடி போயிட்டே இருக்கும், எங்க உணவு கிடைக்கும், எங்க ஆண் கிடைக்கும், பெண் கிடைக்கும். அந்த பறவை தன்னுடைய வாழ்க்கையில முயற்சி பண்ணும். அப்ப பறவையோட வாழ்க்கையில கேள்வி இருக்கு. பசங்க வாழ்க்கையில, பெற்றோர் வாழ்க்கையில கேள்வி இருக்கு. என் குழந்தை எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், எந்த காலேஜ் சேர்க்கலாம், எங்க படிக்க வைக்கலாம். பையனுடைய வாழ்க்கையில கேள்வி இருக்கு. நான் என்ன குரூப் எடுக்கலாம், என்ன எக்ஸாம் எழுதலாம், என்ன குரூப், என்ன செக்ஷன் எடுக்கலாம், எங்க வேலைக்கு போகலாம், எங்க சம்பாதிக்கலாம், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம். இப்படி வாழ்க்கை பூரா கேள்விதான். பௌதிக வாழ்க்கையும் கேள்வி இருக்கு. எங்க சம்பாதிக்கலாம், எங்க வியாபாரம் பண்ணலாம், எந்த ஒரு நாட்டுல போய் வேலை பார்க்கலாம், எந்த நாட்டுல வியாபாரம் பண்ணலாம். பௌதிகவாதிக்கும் கேள்வி இருக்கு, பறவைகளுக்கும் கேள்வி இருக்கு, மாணவருக்கும் கேள்வி இருக்கு, பெற்றோருக்கும் கேள்வி இருக்கு, பிள்ளைகளுக்கும் கேள்வி இருக்கு, அரசியல்வாதிக்கும் கேள்வி இருக்கு, சினிமா நடிக்க எல்லாருக்கும் கேள்வி. கேள்வி இல்லாத ஆளே கிடையாது. ஆனா அந்த கேள்வி
சரியானதாக இருக்கின்றதா, மங்களமானதா இருக்கின்றதா, பிரயோஜனமா இருக்கிறதா அப்படிங்கறத முக்கியம். இப்போ இந்த சௌனகாதி முனிவன் கேள்வி வந்து மங்களமானது, பிரயோஜனமானது, பேசுவதற்கும் கேட்பதற்கும் தகுதி வாய்ந்தது. இல்லாட்டி மற்ற கேள்வி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் இவர் அப்ரிஷியேட் பண்றாரு. சௌனகாதி முனிவர்களை ஊதுகோசாமி புகழ்றார். அதுக்கப்புறம் இந்த கேட்டாங்க இல்லையா 6 கேள்வியில 1, அதுக்கான பதில் சவே பும்சா பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜே அகைதுகி அப்ரதிகதா யயாத்மா சுப்ரஷீததி. மனித வர்க்கத்துக்கு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய விஷயத்த சொல்லுங்க. இந்த மனித குலத்துக்கு மிகப்பெரிய நன்மை என்னது? இந்த மனித குலம் ஆற்ற வேண்டிய மிகப்பெரிய தர்மம் பரோ தர்மம் பக்தி தான். சவே பும்சா பரோ தர்மம், எல்லா தர்மத்தை காட்டிலும் உயர்ந்தது, உயர்ந்த தர்மம் பரோ தர்மம் ஏதோ பக்தி ரதோக்ஷஜே, பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதுதான். அப்ப அந்த பக்தி தொண்டு எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அகைதுகி அப்ரதிகதா, அந்த பக்தி சேவையில எந்த ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது. பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுல, அந்த பக்தி சேவையில எந்த ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடாது. வெறுமனே குருவையும் கிருஷ்ணாவையும் திருப்திப்படுத்தணும். என்னுடைய பக்தி சேவை நோக்கம் என்ன? குருவையும் கிருஷ்ணாவையும் திருப்திப்படுத்தணும். நான் இந்த சேவை பண்ணா எனக்கு இது கிடைக்கும், நான் அது பண்ணா அது கிடைக்கும், கோயில்ல போய் மொட்டை போட்டு முடியை கொடுத்தா எனக்கு அது கிடைக்கும், கோயில்ல உண்டியில பணம் போட்டா இது கிடைக்கும். நோ, பிசினஸே கிடையாது. கிருஷ்ணாட்ட நோ பிசினஸ். பகவானுக்கு பக்தி செய்யறது எப்படி செய்யணும்? அகைதுகி அப்ரதிகதா, அந்த பக்தியில வந்து எந்த ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடாது, அப்புறம் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. நான் இதனால பக்தி செய்ய முடியல, அதனால பக்தி பண்ண முடியல, இது தடங்களா இருக்கு, அது தடங்களா இருக்கு, இதெல்லாம் மனதினால் எழக்கூடியது. இதெல்லாம் ஓரமா வச்சுட்டு வெறுமனே கிருஷ்ணாவை திருப்திப்படுத்த செய்யணும். அதுதான் ஆத்மா சுப்ரஷீததி, அதுதான் ஆன்மாவுக்கு பூர்ணமான திருப்தி தரக்கூடியது. ஆத்மாவுக்கு எங்க திருப்தி வரும்? ஆத்மாவுக்கு கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணாதான் திருப்தி வரும். வேற இந்த உடலால கிடைக்கக்கூடிய சுகத்துக்கு வந்து முழுமையான கிடையாது. இந்த உடலால பெறக்கூடிய சுகம் இருக்கு இல்லையா, அது நிரந்தரமானது இல்ல. மனதினால பெறக்கூடிய சந்தோஷமும் நிரந்தரமானது இல்ல. ஆனா ஆத்மால கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அது நிலையானது. அதனால ஆத்மாவுக்கு எப்ப பூர்ணமான சந்தோஷம் கிடைக்கும். புலன் திருப்தி நமக்கு முழுமையா திருப்தி தராது, மன அமைதியும் முழுமை தராது. ஆத்மாவின் சந்தோஷம், ஆத்மாவுக்கு கிடைக்கிற ஆனந்தம் இருக்கு இல்லையா, அதுதான் பேரானந்தம். கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றது. சவே பும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜே அகேதுகி அப்ரதிகதா ஏ ஆத்மா சுப்ரஷீததி. அது ஆன்மாவுக்கு எப்ப ஆன்மா பூர்ணமான திருப்தி அடையும்? இந்த உடல்ல இருக்கிற ஆன்மா எப்பொழுது பூர்ணமாக திருப்தி அடையும்? உடன்பத்தினால அடையாது, மனக்கற்பனையால அடையாது, பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சா மட்டும்தான் அடையும்னு சௌனகாதி முனிவர் சூதகோசாமி சொல்றார். அதனால இதுதான் பெரிய மனித குலத்துக்கு மிகப்பெரிய நன்மை என்னதுன்னா, பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதுதான். அடுத்து 7வது பதம் வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித யதேதியாசு வைராக்கியம் ஞானம் ஜத்தகஹேதுகம். மக்கள் கேட்பாங்களே, கிருஷ்ண பக்தி பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? யாரப்பாரு இந்த கேள்விதான். நீங்க ஹரே கிருஷ்ணாக்கு வாங்க, ஹரே கிருஷ்ணாக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? நாம ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஏகாதசி விரதங்க, ஏகாதசி விரதம் என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதால வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித. பக்தி யோகம் பண்ணா, பகவானுக்கு பக்தி செஞ்ச என்ன பிரயோஜனம்? எனது ஆசு வைராக்கியம் ஞானம், பகவானை பற்றிய பரிபூர்ணமான ஞானமும் இந்த பௌதிக உலகத்துல பற்றின்மைங்கிற வைராக்கியம் ஒரு பக்தனுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு பக்தன், ஒரு கிருஷ்ண பக்தர் ஞானத்தை தேடி இங்கே அங்கேயும் ஓட வேண்டாம். எந்த ஸ்கூலுக்கு போலாம், எந்த காலேஜ் போலாம், என்ன புக்கு வாங்கி படிக்கலாம், அந்த உபனிஷத் படிக்கலாமா, இந்த வேதம் படிக்கலாமா? நோ, நத்திங், ஒன்னும் தேவையில்லை. பெருமனே கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதாலேயே பகவான் அந்த பக்தனுக்கு போதுமான ஞானத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவனுக்கு பௌதிக உலகத்துல பற்றின்மை ஏற்படுத்தி விடுகிறார். வைராக்கியம், ஞானமும் வைராக்கியம் கைவரப்படும். தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. இன்னைக்கு வகுப்புல நிறைய ஸ்லோகங்களா வரும். காரணம் என்னன்னா,
இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே முக்கியமானது. நான் முதல்ல சொன்னேன், 2ஆம் அத்தியாயத்துல இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாமே முக்கியமானது. அதனால ஸ்லோகங்கள் நிறைய வரதா செய்யும். நான் விளக்கத்தோட சொல்றதுனால புரியும். என்ன சொல்லியிருக்கு, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுனால ஞானமும் வைராகும் கைவரப்பெறும். ஞானம் அடையிறதுக்கு சாதாரண விஷயம் இல்ல, வைராகியமும் சாதாரண விஷயம் இல்ல. இந்த ஞானமும் வைராகியமும் ஒரு பக்தனுக்கு தானா வரும் பக்தி தொண்டு செய்யறதுனால. அவன் ஞானத்தை தேடி ஓட வேண்டாம், வைராகியத்தை தேடி ஓட வேண்டாம், கடினமா எல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம், அவர் பக்தி பண்ணிட்டே இருந்தாலே கிடைக்கும். அதனாலதான் பகவான் சொல்றார், தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏ நமாம் உபயாத்திதே. எனக்கு அன்போட பக்தி பண்ற என் பக்தனுக்கு நான் அவனுக்கு தேவையான புத்தியை கொடுத்து என்னை அடைவதற்கான தேவையான புத்தியை நானே கொடுத்து விடுகிறேன். தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் தேசாம் ஏவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானுஜம் தமக நாஷாம் ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அவங்க இதயத்தில் இருந்து கொண்டே அறியாமை என்ற இருளை அகற்றி ஞானம் என்ற ஒளிவிடும் தீபத்தை நான் ஏற்றி விடுகிறேன். கிருஷ்ணா நம்ம இதயத்திலே பரமாத்மா நமக்கு ஞானம் கொடுக்கிறார், பகவத்கீதை மூலமா கொடுக்கிறார், பாகவதம் மூலமா கொடுக்கிறார், குரு மூலமா தரார், ஆச்சாரியர் மூலமா தரார். அப்புறம் என்ன வேணும்? ஒரு பக்தன் வெறுமனே கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றதுனாலேயே, பகவானுக்கும் பகவானது பக்தனுக்கும் பக்தி தொண்டு செய்யறதுனாலேயே போதுங்கிற அளவுக்கு ஞானம் நமக்கு கிடைக்கும். அதனால கிருஷ்ண பக்தி இயக்கத்துல ஞானத்துக்கு பஞ்சமே கிடையாது. ப்ரௌபார் புக் பக்கமா புக்கு எழுதியிருக்காரு, புத்தகமா எழுதி தள்ளியிருக்காரு. அதனால கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நம் பகவானுக்கு சேவை செய்ய நமக்கு போதுமான அறிவு, பகவானுக்கு பக்தி தொண்டு நமக்கு என்ன பண்ணுது, போதுமான அறிவும் இந்த பௌதிக உலகத்து மேல பற்றின்மையும் நமக்கு வளர்க்கும். அதான் இந்த ஸ்லோகத்துல சூத கோஸ்வாமி சௌனகாதி முனிவர்கிட்ட சொல்ற. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், இந்த தர்மம்னு சொல்றாங்களே, தர்மம் தர்மம்னு சொன்னா தர்மம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, தர்மம் என்றால் ஒருவருடைய உத்தியோக கடமை. ரோப்பா என்ன சொல்ற, தர்மம் என்றால் ஒருவருடைய உத்தியோக கடமை. பிராமணனுக்கு ஒரு உத்தியோக கடமை இருக்கு, சத்திரியனுக்கு ஒரு உத்தியோக கடமை இருக்கு, வியாபாரிக்கு ஒரு கடமை இருக்கு, சூதருக்கு ஒரு கடமை இருக்கு, பிரம்மச்சாரிக்கு ஒரு கடமை இருக்கு, ஒரு தர்மம் அவர் செய்ய வேண்டியது. அப்புறம் சன்னியாசி, வனரப்பிரஸ்தர், குடும்பஸ்தர், இல்ல கிரகஸ்தர், எல்லாருக்கும் ஒரு தர்மம். கிரகஸ்த தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், சந்நியாச தர்மம், பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், அப்படி நிறைய தர்மம் எல்லாம் இருக்கு. இந்த தர்மம் எல்லாம் எதை நோக்கி செலுத்தப்படணும்னா பகவானை நோக்கி செலுத்தப்பட வேண்டும். நாம எந்த ஒரு தர்மத்துல இருந்தாலும், இப்ப இந்த சத் சங்கத்துல நான் பிரம்மச்சாரி இருக்கேன், நீங்கள கிரகஸ்தரா இருக்கீங்க. அப்ப நான் பிரம்மச்சரிய தர்மத்தை ஃபாலோ பண்றேன், நீங்க கிரகஸ்த தர்மத்தை ஃபாலோ பண்றீங்க. எய்தர் நான் பிரம்மச்சாரி தர்மத்தை ஃபாலோ பண்ணாலும் நீங்க கிரகஸ்த தர்மத்தை ஃபாலோ பண்ணாலும் நம்முடைய தர்மம் பகவான் கிட்ட அழைச்சு செல்லும், பகவானை நோக்கி நம் தர்மம் செலுத்தப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னா இட் இஸ் சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், வெறும் கால விரயம் தான். அதான் இந்த ஸ்லோகம், 8ஆம் ஸ்லோகம். தர்மஸ்வனுஷ்டிதா பும்சா விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதயத் எதிரதிம் ஸ்ரம ஏவகி கேவலம். நம்ம செய்யக்கூடிய தர்மம் நம்முடைய உத்தியோக கடமை பகவானை கேட்பதற்காக ஆர்வத்தை வளர்க்கல. ஒருவர் சொந்த நிலைக்கேற்றவாறு செய்யும் தொழில் கடமைகள் பரமபுருஷர் பகவானை பற்றிய செய்திகளிடம் கவர்ச்சியை தூண்டவில்லை என்றால், நம்ம என்ன தர்மத்தில் இருந்தாலும் நமக்கு கிருஷ்ணர் மேல கவர்ச்சி இல்ல, கிருஷ்ணர் மேல அன்பு தூண்டலைன்னு சொன்னா அது வெறும் கால விரயம் தான். அவை அனைத்தும் பயனற்ற உழைப்பே ஆகும். அதனால ஒருத்தர் எந்த தர்மத்தில் இருந்தாலும் என்ன தொழில் செய்தாலும் அவர் தன்னுடைய கடமையை கிருஷ்ணரை நோக்கி செலுத்த வேண்டும், கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும், கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா அது வெறும் கால விரயம் தான் சொல்லி, சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். அடுத்தது 9வது பதம். இது அடுத்து 9வது பதத்துல ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதுல என்ன சொல்லிருக்கு, தர்மசியாபவர்கஸ்ய நாத்தோ அர்த்தாய கல்பதே நார்த்தசி தர்ம காந்தஸ்ய காமலாபே ஸ்மிருதா. ஒருத்தர் செய்யக்கூடிய தர்மம், ஒருத்தர் உத்தியோக கடமை புலன்பத்துக்காக அல்ல, மோட்சத்துக்காக இருக்கு. நம்ம எந்த ஒரு செயல் பண்ணாலும் அந்த செயல் புலன்பத்தை நோக்கி புலன்பத்தை மையமா வைத்திருக்க கூடாது, அது மோட்சத்தை மையமா வச்சிருக்கணும். அப்போ அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, தாமைஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபேயாவதா ஜீவஸ்ய தத்துவ ஜிக்ஞாசா நார்த்தோய் சேச கர்மபி. பாவதம் என்ன சொல்லியிருக்கு, இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல,
புலன்பம் வந்து ஆடு மாடு கோழி நாய் பன்றி பூனை எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு. அதனால மனித வாழ்க்கை பொலிந்ததுக்காக இல்ல, மனித வாழ்க்கை கேள்வி கேட்கறதுக்காக. தாமேஷ நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபே யாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நான் தோய்ச்சேச கர்மபி. இந்த மனித வாழ்க்கை வந்து புலன்பத்துக்காக அல்ல, கேள்வி கேட்கறதுக்காக. நான் யாரு, எனக்கே துன்பம் வருது, எனக்கே 3 வகையான துன்பம் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், எனக்கு மறுபிறவி இருக்கா, கடவுள் இருக்காரா, அவரை உணர முடியுமா, இந்த மாதிரி கேள்வி கேட்கறது தான் மனுஷ வாழ்க்கை. இந்த கேள்வி கேட்காத வரைக்கும் அந்த மனிதன் ஒரு நாகரிகமான விலங்கு, அவ்வளவுதான். 2 கால் உள்ள விலங்கு, இல்ல பேண்ட் ஷர்ட் சுடிதாரும் பாவாடையும் சாரியும் கட்டின விலங்கு, அவ்வளவுதான், வேஷ்டி கட்டின விலங்கு. அப்ப இந்த கேள்வி கேட்கணும். இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நாம் யாரு, பகவான் யாரு, பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த கேள்விகள்லாம் கேட்கலாம். அடுத்தது 11ஆம் ஸ்லோகம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். வதந்தி தத்தத்வவிதஸ் தத்துவம் யஜ்ஞானமவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சத்யதே. இறைவனை 3 விதமாக உணரலாம் என்று பாகவதம் சொல்லு. பாகவதத்துல இறைவனை நாம் 3 விதமா உணரலாம். பிரம்மம், பரமாத்மா அண்ட் பகவான். இறைவனை பிரம்மஸ்வரூபமாக, அவருடைய உருவமற்ற தன்மை, இறைவனோட தோன்றா ரூபத்தை, அவர் ஒரு ஒளி வடிவானவர், அவர் ஜோதி வடிவானவர். ஞானிகள் இறைவனை உருவமற்றவராக வழிபடுகின்றனர். யோகிகள் பரமாத்மாவை தியானிக்கின்றனர். பக்தர்கள் அவரை பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா வழிபடுறாங்க. இப்போ பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, பாகவதம் பிரம்மத்தை பற்றி விசாரணை கிடையாது, பரமாத்மா பற்றி விசாரணை கிடையாது. பாகவதம் தொடங்கினதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அந்த பகவான் வாசுதேவருக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். அப்போ பாகவதம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, பகவானை திருப்தி செய்ய வேண்டும். அவர்தான் முழுமுதற் கடவுள், பிரம்மத்துக்கும் அவரே ஆதாரம், பரமாத்மாவுக்கும் அவரே ஆதாரம். அதனால பாகவதம் பிரம்ம வழிபாடை பத்தி சொல்லல, பரமாத்மாவை அணுகுவதை பத்தி சொல்லல, டைரக்டா நேரடியா வாசுதேவனை அணுக வேண்டும், கிருஷ்ணரை அணுக வேண்டும் என்று சொல்லு. அடுத்து 12வது பதம். தர்ஷதானா முனையோ ஞான வைராகிய யுக்தயா பஷதி ஆத்மனி சாத்மானம் பக்தா ஸ்ருத கிரஹீதயா என்ன சொல்லியிருக்கு. அறிவும் துறவும் நன்கு கைவரப்பெற்று பகவானை அறிவதில் தீவிர ஆர்வம் கொண்டுள்ள மாணவர் அல்லது முனிவர் வேதாந்த ஸ்ருதியிலிருந்து தாம் கேள்விப்பட்டதுக்கேற்ப பக்தி தொண்டு ஆற்றுவது மூலம் பரபிரம்மத்தை அறிகிறார். அப்போ ஒரு பக்தனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பக்தர் அல்லாதவங்களுக்கு தான் குழப்பம். பக்தர் அல்லாதவங்களுக்கு கடவுள் எப்படி இருப்பாரு, கடவுள் எங்க இருப்பாரு, அவர் இருப்பாரா இருக்காரா இல்லையா, சோ மெனி கன்ஃபியூஷன், நிறைய குழப்பம். ஞானிகளுக்கு வந்து பிரம்மத்தை பார்க்க முடியல, அந்த பிரம்மத்தோடு ஒன்றாயிரணும், அந்த ஜோதியில போய் கலந்துடணும், அந்த பிரம்ம ஜோதியில ஒன்றாயிரணும், இறைவனோட ஐக்கியமாயிரணும் சொல்லி அவங்களுக்கு. அப்போ ஒரு ஞானியினால பிரம்மத்தை உணர்வது கடினம். ஆனா பிரம்மத்தை உணர்ந்தாலும் அவருக்கு அதுல முழுமையான ஆனந்தம் கிடைக்காது. ஒரு யோகி பரமாத்மாவை உணர்வது கடினம், அப்படியே பரமாத்மா உணர்ந்தாலும் அது பூர்ணமான சந்தோஷம் தரு. ஆனா ஒரு பக்தனுக்கு, ஒரு பக்தருக்கு என்ன ஒரு கருணைனா பகவானுடைய கருணை. ஒரு பக்தர் பகவானை பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா பார்க்கிறார். அவர் எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்கிறார். அவருடைய தோன்றா உருவத்துல அவர் எங்க பார்த்தாலும் பகவானை பார்க்கிறார். பிரகலாதர் சொன்னார், தூண்ல கூட பகவான் இருக்காரு சொன்னார். அப்புறம் அவர் இதயத்திலேயும் பரமாத்மா உணரும். அப்போ ஒரு பக்தரால பிரம்மத்தையும் காண முடியும், பரமாத்மாவை உணர முடியும், எல்லாத்துக்கும் மேல பகவானை பரம புருஷோத்தம்னா பார்க்க முடியும். ஆனா யோகிகள் ஞானிகள்லாம், யோகிகள் பிரம்மத்தை உணர்ந்தா பெரிய, யோகிகள் பரமாத்மா உணர்ந்தா பெரிய விஷயம், அதுவே ரொம்ப கஷ்டம். ஞானிகள் பிரம்மத்தை உணர்ந்தா பெரிய விஷயம், அது ரொம்ப கஷ்டம். ஆனா பக்தனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க பக்தி தோண்ட பயிற்சி பண்றதுனாலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷோத்தம்னால் முழுமுதற் அவர் தான் பரபிரம்மம். அது அர்ஜுனன் சொன்னா, நீங்க தான் அந்த பரபிரம்மம், பரம் பிரம்ம பரம் தாம பவித்திரம் பரமம் பவா புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அகந்திபூ. சரி, 13வது பதம். இந்த 13ஆம் பதத்துல வர்ணாசிரம தர்மம் எதற்காக, வர்ணம் என்றால் என்ன, ஆசிரமம் என்றால் என்ன,
இந்த வர்ண ஆசிரம தர்மம் எதற்காக அப்படின்னு சொல்லி. இப்ப 4 வர்ணம், பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன், 4 வர்ணம், 4 ஆசிரமம், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரதத்தன், சன்னியாசி. இந்த வர்ணாசிரம் எதற்காக? வர்ணாசிரம் தர்மம் என்றால் என்ன? வர்ணாசிரம் எதற்காக படைக்கப்பட்டது? யாரால் படைக்கப்பட்டது? எதன் அடிப்படையில் படைக்கப்பட்டது? இதனுடைய நோக்கம் என்ன? 5 கேள்வி. வர்ணாசிரம் தர்மம் என்றால் என்ன? எதற்காக படைக்கப்பட்டது? யாரால் படைக்கப்பட்டது? எதன் அடிப்படையில் படைக்கப்பட்டது? இதனுடைய நோக்கம் என்ன? வர்ணம் என்றால் பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ரன். ஆசிரம் என்றால் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரதத்தன், சன்னியாசி. இதுதான் வர்ண ஆசிரம். இந்த வர்ண ஆசிரம தர்மம் எதன் அடிப்படையில் படைக்கப்பட்டது? பிறப்பின் அடிப்படையில் அல்ல, குணத்தின் அடிப்படை, தொழிலின் அடிப்படையில் பகவான் சொல்றார். பகவத்கீதை சொல்றார் கிருஷ்ணா, இந்த 4 வர்ணங்களும் என்னால் படைக்கப்பட்டது. சதுர்வர்ணம் மயா சிஷ்டம் குண கர்ம விபாகச தஸ்ய கர்த்தாரம் அபிமா நித்ய அகர்த்தாரம் அபியம். அர்ஜுனா, இந்த 4 வர்ணங்களும் 4 ஆசிரமும் என்னாலே படைக்கப்பட்டது. இது குணத்தின் அடிப்படையில் படைக்கப்பட்டது, தொழிலின் அடிப்படையில் படைக்கப்பட்டது, பிரிப்பால் கிடையாது. அப்போ வர்ண ஆசிரமம் குணத்தின் அடிப்படையில் படைக்கப்பட்டது, தொழில் அடிப்படையில் படைக்கப்பட்டது, பகவானிலே படைக்கப்பட்டது. அப்ப என்ன பர்பஸ், என்ன காரணம் இங்க சொல்லியிருக்கு. 13ஆம் ஸ்லோகம். அதப்புந்தித்வஜ ஸ்ரேஷ்ட வர்ணாசிரம விபாகச சானுசிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். அதப்பும்பு திஜஸ்ரேஷ்டா, பிராமணர்கள் இருபிறப்பு எய்திய பிராமணரில் சிறந்தவர். திஜஸ்ரேஷ்டான், திஜானா பிராமணா, ஸ்ரேஷ்டானா இருபிறப்பு எய்திய பிராமணரில் சிறந்தவர். அதப்பும்பு திஜஸ்ரேஷ்டா வர்ண ஆசிரம விபாகசா. இந்த வர்ணாசிரம கொள்கை எதுக்கால படைக்கப்பட்டது? சானுதிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம், பகவான் திருப்திக்காக. அப்போ ஒரு பிராமணர் தன் கடமையை சரிவர செய்து பகவானை திருப்திப்படுத்தலாம். ஒரு சத்திரியன் அவர் கடமையை சரிவர செய்து பகவானை திருப்திப்படுத்தலாம். ஒரு வியாபாரி தான் பொருளீட்டக்கூடிய பொருளை கொண்டு பகவானை திருப்திப்படுத்தலாம். ஒரு சூதரன் தன்னுடைய உழைப்பினால பகவானை திருப்திப்படுத்தலாம். அப்போ ஒருத்தர் எந்த வர்ணத்துல இருந்தாலும், எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும், அவருடைய குறிக்கோள் என்னது? பகவானை திருப்தி செய்ய வேண்டும், பகவானை திருப்திப்படுத்த வேண்டும். அதுதான். அதுக்கப்புறம் இந்த 14ஆம் ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகா சொல்றார். இவ்வளவு சொல்லிட்டு வந்தார். முதல் ஸ்லோகத்திலிருந்து 13ஆம் ஸ்லோகம் வரைக்கும் தர்மம்னா என்ன, பகவான் எப்படி திருப்திப்படுத்தணும், அந்த வர்ணாசிரம கொள்கை பகவான் திருப்திப்படுத்ததான், அதான் உயர்ந்த தர்மம். இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இப்ப என்ன சொல்றாரு? தஸ்மாத், எனவே, ஏகேன மனசா, ஒரே மனதோட, பகவான் சாத்வதாம்பதி, பக்தர்களின் பாதுகாவலனான பகவானை வழிபட வேண்டும். ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய தேய பூஜ்யஸ்ய நித்யதா. தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம்பதி ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய தேய பூஜ்யஸ்ய நித்யதா. அப்ப என்ன சொல்லியிருக்கு பாகவதத்துல? எனவே ஒருத்தர் ஒரே மனதோட பக்தர்களின் பாதுகாவலனான பகவான் கிருஷ்ணரை, வாசுதேவனுடைய புகழை கேட்க வேண்டும், பாட வேண்டும், நினைக்க வேண்டும், அவரை வழிபட வேண்டும். இதுதான் அல்டிமேட் கோல். இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் இந்த இடத்துக்கு வர்றதுதான். எனவே ஒரே எண்ணத்துடன் பக்தர்களின் காப்பவரான பரமபுருஷர் பகவானை பற்றி எப்போதும் அவர் கேட்க வேண்டும், அவரை போற்றிக் கொண்டும், அவரை ஞாபகத்தில் நிறுத்தி கொண்டும், அவரை வழிபாடு செய்து கொண்டு இருக்க வேண்டும். எப்படி பண்ணுனா, ஒருத்தர் தன் மனதை பகவான் மேல நிறுத்தினா இந்த உடலை விடும்போது அவர் பகவான்கிட்ட போகலாம். பகவான்கிட்ட போறதுக்கான வழி பாகவத்தில் இருக்கு. கேட்டல், பாடுதல், வழிபடுதல். ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய வழியும் புகுதர்வா நின்றனவும் தீனால் பூசாகும் சேர்ப்பேலோர் என்பவர் ஆண்டாள் சேர்ப்பார். பகவான் புகழ வாயெடுத்து பாடணும், மனதா காதால கேட்கணும், மனதால நினைக்கணும், அவரை வழிபடணும். இதெல்லாம் பண்ணா நம் செஞ்ச கர்மங்கள், பாவங்கள்லாம் அப்படி பஞ்சுல போட்ட, தீயில போட்ட பஞ்சு மாதிரி தூசா போயிடும். அவ்வளவுதான். அடுத்தது 15வது பதம். யத்தானுத்திதா யுக்தா கர்ம கிரந்தி நிபந்தனம் சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்ய கோணக்குரிய ததாரதி. அப்போ இங்க சூத கோசாமி என்ன சொல்றார்? புத்திசாலிகள் பகவானை நினைவில் கொள்வதன் மூலம்
பந்தப்படுத்தும் முடிச்சுகளை எல்லாம் கர்ம வினைகளை வெட்டி வீழ்த்துகின்றனர். ஆனா ஆகையினால் அவரை பற்றி செய்திகளை யார்தான் கவனம் செலுத்தாமல் இருப்பாங்க? அப்போ புத்திசாலிங்க என்ன பண்ணணும்? பகவானை பற்றி கேட்கறதுல ஆர்வத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் பகவானை பத்தி கேட்கிறாரோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் பகவானை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இதயத்துக்கு முடிச்சுகள்லாம் பீஸ் பீஸா வெட்டு எல்லா பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை இதெல்லாம் சின்ன அபிநமா வெட்டி போகும், பீஸ் பீஸா போயிடும். பகவானை பத்தி கேட்க 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 இதயத்துக்கு முடிச்சுகள்லாம் வேறு இருக்கப்படும் சொல்லி. அதனால 9 விதமான பக்தி தொண்டுல முதலாவதும் முக்கியமானதும் பகவானை பற்றி கேட்க வேண்டும். எவ்வளவுக்குள்ள கேட்கிறோமோ அவ்வளவுக்குள்ள அதோட பெனிஃபிட். அடுத்தது 16வது பதம். சரிங்க, கிருஷ்ணரை பத்தி கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு சொல்றீங்க. அதுல ஆர்வம் வர்றதுக்கு என்ன பண்றது? கிருஷ்ணரை பத்தி கேட்கணும்னு ஆர்வம் வரணுமே. கிருஷ்ணரை பத்தி கேளுங்க, கிருஷ்ணரை பத்தி கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்றீங்க. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சரிங்க, கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோம். ஆனா கேட்கறதுக்கு ஒரு ஆர்வம் வரணும் இல்லையா? கிருஷ்ணரை பத்தி கேட்கணும்னு ஒரு ஆர்வம் வரணும். அது எப்ப வரும்? அதான் 16வது பதம். 16வது பதத்துல என்ன சொல்லிருக்கு? சுஷ்ருஷ்ரோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதாருச்சி. நம்பிக்கை, ஒருத்தருக்கு நம்பிக்கை வரணும். சுஷ்ருஷ்ரோ கேட்கறதுல, ஸ்ரத்ததானஸ்ய கவனமா நம்பிக்கையோட கேட்கறதுல ஒருத்தருக்கு சுவை. வாசுதேவ கதா ருச்சி, வாசுதேவ கதையில கேட்கற ருச்சி வரணும். என்ன பண்ணும்? சயத் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனார். பகவானது தூய பக்தர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பக்தர்களுக்கு சேவை செய்யறது மூலமா தொடர்ந்து யாரு பக்தருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, பக்தனுக்கு சேவை செய்யறது மூலமா நமக்கு என்ன ஆகும்? பகவானை பற்றி கேட்கறதுல சுவை ஆரம்பிக்கும், அதிகரிக்கும். ஓ பிராமண சிரேஷ்டரே, எல்லா களங்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ள பக்தர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் மிகப்பெரிய சேவை செய்யப்படுகிறது. அத்தகைய தொண்டினால் வாசுதேவை பற்றி செய்திகளை கேட்பதற்குரிய சுவையை ஒருவர் பெறுகிறார். அப்போ புத்தக பாவதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், பக்தர் பாகவதற்கு சேவை பண்ணும். பக்தர் பாகவதர் புத்தக பாகவதர் ரெண்டு வேற வேற இல்ல. பக்தர் பாகவதரும் புத்தக பாகவதம் வேற வேற இல்ல. புத்தக பாகவதம் என்ன சொல்லியிருக்கோ பக்தர் பாகவதர் பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு, செயல்பட்டு இருக்காரு. அதனால பக்தர் பாகவதற்கு சேவை பண்ணும் போது புத்தக பாகவத்துல நமக்கு சுவை வரும். ஆர்ட், கலை. அடுத்தது 17வது பதம். சரிங்க, சரி, ஓகே, கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். சரி, பக்தர்கிட்ட சேவை பண்ணி கிருஷ்ணரை பத்தி அப்படி கேட்டா என்ன நடக்கும்? கிருஷ்ணரை பத்தி ஒரு தொடர்ந்து கேட்டே இருந்தா என்ன ஆகும்? சுண்பதஸ்வகத கிருஷ்ணா புண்ண ஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி பிதுநோதி சுகிருது சதா. யார் ஒருத்தரு கிருஷ்ணா பற்றி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரோ அவங்களுக்கு இதயத்தில் இருக்கிற எல்லா கலங்கங்களும் போக ஆரம்பிக்கும். சுண்பத ஸ்வகத கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா. கிருஷ்ணரை பற்றி கேட்பதாலும் பாடுவதாலும் என்னாகும்? இதயத்தில் இருக்கிற அழுக்குகள், காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்கர்வம், பொய்யானவம், செருக்கு, அகந்தை, இதெல்லாம் பொறாமை, பகைமை உணர்வு, இதெல்லாம் போக ஆரம்பிக்கும். அப்ப தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவை இருப்பவரும் உண்மையான பக்தர்களை ஆதரிப்பவரும் பரமபுருஷர் பகவானும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி முறையாக கேட்பதாலும் பாடுவதாலுமே புண்ணியம் தரக்கூடியதான அவரது செய்திகளை கேட்பதாலும் பாடுவதாலும் உள்ள ஆவலை வளர்த்துக் கொண்டுள்ள பக்தன் இதயத்திலிருந்து பௌதிக என்பதற்கான ஆசைகள் அகற்றப்பட்டுவிடும். பௌதிகத்துல அனுபவிக்கணும், நான் அப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், எல்லா விதமான கலங்கமும் போயிடும். அந்த பக்தன் ரொம்ப எளிமையா வாழ ஆரம்பிச்சிருவார். ரொம்ப சந்தோஷமா இருப்பார், இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்பார். கொலவச்ச ஸ்ரீதரா ஒரு குடிசை வீட்டுலதான் வாழ்ந்தார், வாழைப்பழம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். இந்த கதையில நீங்க கேட்டிருக்கீங்க நிறைய தடவை சொல்லி. அவர் ரொம்ப ஹாப்பியா இருந்தார், ரொம்ப சந்தோஷமா இருந்தார், பணிவான பக்தர். அப்போ கிருஷ்ணரை பத்தி கேட்க கேட்க நம்ம இதயத்துல கலங்கங்கள்லாம் போகும். சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. அந்த மாதிரி பாகவத வகுப்பு, பாகவதம் கிளாஸ் யாரு டிசிப்ளினா ஒழுங்கா யாரு ஒருத்தர் தவறாம ஒழுங்கா பாகவதம் கிளாஸ் அட்டன் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும்? 2 பாகவதர்,
புத்த பாகவதர், புத்தக பாகவதம், பக்தர் பாகவதர், இந்த 2 பேருக்கு சேவை செய்யறதுனால நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா, நித்தியம் பாகவத எவ்ரி டே, ஒரு நாளும் புத்தக பாகவதத்துக்கு சேவை பண்ணணும், பக்தர் பாகவதத்துக்கு சேவை பண்ணணும். புத்தக பாகவதம் படிக்கணும், பக்தர் பாகவதத்துக்கு சேவை பண்ணணும். இந்த 2 சேவை பண்ணிட்டு இருந்தா என்னாகும்? பாகவத வகுப்புகளில் ஒழுங்காக பங்கேற்பதாலும், பாகவத வகுப்புகளில் ஒழுங்காக பங்கேற்பதாலும், தூய பக்தருக்கு தொண்டு புரிவதாலும் இதயத்துக்கு தொந்தரவாக இருப்பவை எல்லாம் முற்றிலும் அகற்றப்பட்டு உன்னதமான பாடல்களால் போற்றப்படுவோரான பரமபுருஷர் பகவானுக்கு செய்யும் அன்பு தொண்டு நிலைநிறுத்தப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். நம்ம இதயத்துக்குள்ள பக்தி தொண்டு ஸ்ட்ராங் ஆயிடும். எப்ப நிலைநிறுத்தப்படும்? நம்ம இதயத்துல எப்போ பக்தி தொண்டு நிலைநிறுத்தப்படும்? புத்தக பாவத்தை ஒழுங்கா படிக்கணும், கேட்கணும், பக்தர் பாவத்துக்கு சேவை பண்ணணும். 2 பண்ணா பக்தி தொண்டு நிலைநிறுத்தப்படும். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சரிங்க, நான் பாகவதம் கிளாஸ் ரெகுலரா வரேன், பக்தருக்கு சேவை பண்றேன். அப்ப என்ன ஆகும்? ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபா சேத்தையே சேத்தையே அனாவிருத்தம் சிதம் சாத்தே பிரசீததி. அப்போ யார் ஒருத்தர் தொடர்ந்து, இது 19ஆம் ஸ்லோகம், 19ஆம் ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு? யார் ஒருத்தர் தொடர்ந்து பகவானை பற்றி கேட்கிறாங்களோ, பாகவதம் கேட்கிறாங்களோ, பக்தர் பாகவத் சேவை பண்றாங்களோ, அப்ப என்ன ஆகும்? அவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்களுக்கு இதயத்துல இருக்கிற இந்த ரஜோகுணம் தமோ குணத்தினால வந்த ததா ரஜஸ்தமோ காமலோபா, அசைக்க முடியாத பக்தி தொண்டு, அசைக்க முடியாத பக்தி தொண்டு இதயத்தில் நிலைநாட்டப்பட்ட உடனே, நம்ம புத்தக பாவதம் படிச்சு பக்தர் பாவத்துக்கு சேவை பண்ணி நம்ம இதயத்துல பக்தி தொண்டு ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த இதயத்தில் இருக்கிற ரஜோகுணம் தமோ குணத்தினால வரக்கூடிய காமம், விருப்பு, வெறுப்பு, பேராசை இதெல்லாம் மறைஞ்சிடும். இதெல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பக்தன் நல்ல குணத்தில் நிலை பெற்று பூர்ணமா மகிழ்ச்சி அடைவார். இப்ப ஏன் பக்தி பண்ணும்போது நமக்கு சந்தோஷம் இல்லை? சில நேரம் சந்தோஷம், சில நேரம் துக்கம், சில நேரம் கவலை, சில நேரம் கோபம், சில நேரம் பொறாமை, பேராசையா வருது. இன்னும் நம்ம இதயத்துல பக்தி தொண்டு ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆகல. அப்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆகும் எப்ப இந்த இதயத்துல பக்தி தொண்டு வலுப்பெறும்? நான் தொடர்ந்து புத்தக பாவத்தை கேட்டுட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், பக்தர் பாவத்துக்கு சேவை பண்ணிட்டே இருக்கணும். அப்ப ரஜஸ் தமஸ் போகும். ரஜோகுணம் தமகுணத்தின் வெளியில வந்தாதான் நமக்கு என்ன ஆகும்? தூய பக்தி தொண்டு சாத்தியமாகும். சரி, அப்புறம் என்னாச்சு? சரி, ஓகே, இந்த மாதிரி தொடர்ந்து பாகவதம் கேட்டு பக்தருக்கு சேவை பண்ணி ஒருத்தர் பக்தியில முன்னேற்றம் அடிச்சு ரஜோகுணம் தமோகுணத்தை விடுபட்டாரு, சாத்விகமான குணத்துல வரு. அப்ப சாத்விகமான குணத்துல வந்தா என்ன ஆகும்? ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதக பகவத் தத்துவ விஞ்ஞான முக்த சங்க சஜாயதே. இவ்வாறாக பகவானின் பக்தி தொண்டுடன் கொண்ட தொடர்பினால் மனம் தெளிவடைந்து கலப்படமற்ற நற்குணத்தின் நிலை பெற்று எல்லா பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்ட நிலையில் உள்ள மனிதன் பரமபுருஷர் பகவானை பற்றி உண்மையான அறிவை பெறுகிறார். சாத்திகமான குணத்துக்கு வந்தாதான், சாத்திகமான குணத்துல இருந்தாதான் நமக்கு அமைதி, சந்தோஷம், ஆனந்தம். பிரசன்ன மனசா மீன் ஜாய்ஃபுல் மைண்ட். சந்தோஷமா இருப்பார். அவருக்கு கவலையோ துக்கமோ ஏக்கமோ கிடையாது, ஹாப்பியா இருக்கு. எப்ப அது சாத்தியமாகும்? பக்தி தொண்டுல உறுதியாகும் போது, மனம் தெளிவாகும் போது, எல்லா நற்குணங்களும் மறத்துக்கும் போது, பௌதிக தொடர்பு இல்லாம அதுல இருந்து விடுபட்டு சாத்தியமான குணத்துல இருக்கும் போது, அதான் ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதக பகவத் தத்துவ விஞ்ஞான முக்த சங்க சஜாயதே. கிருஷ்ணோட தத்துவங்களை அவர் அனுபவிக்க முடியும். அடுத்தது 21st விப்பேதே ஹிருதய கந்ததி சிந்தந்தி சர்வ சம்சேக சிந்தந்தி சாச கர்மாணி திஷ்ட ஏவாத் மனீஸ்வரே. இவ்வாறாக இதயத்தில் உள்ள முடிச்சுகள் அழிக்கப்பட்டு எல்லா சந்தேகங்களும் அறுத்தறுக்கப்படுகின்றன. ஒருவன் ஆத்மாவை எஜமானனாக காணும் பொழுது பலநோக்கு செயல்களின் தொடர்புக்கு ஒரு முடிவு கட்டப்படுகிறது. இப்போ தொடர்ந்து பாகவதம் கேட்டு பாகவதம் படிச்சு பக்தருக்கு சேவை பண்ணி நம்ம நல்ல சாத்விகமான குணத்துல இருந்தோம்னு சொன்னா என்னாகும்? நம்ம இதயத்துக்குள்ள எல்லா அட்டாச்மெண்ட்டும் கட் ஆயிடும், எல்லா முடிச்சுகளும் அறுத்துரும். அந்த முடிச்சுகள்லாம் அறுத்திருக்கப்பட்ட உடனே அவர் எப்படி பாக்குறாரு? எல்லா இடத்துலயும் ஆன்மாவை பாக்குறாரு.
இந்த ஆன்மா நண்பன் பார்க்கல, இந்த ஆன்மா நீ எதிரின்னு பார்க்கல, இவன்ட்ட பகைமை கிடையாது, துவேஷம் கிடையாது, கோபம் கிடையாது, பொறாமை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த எல்லா ஆன்மாக்களும் இறைவனுடைய அம்சம். நான் காணக்கூடிய எல்லா ஜீவன்களும் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன. எல்லா ஜீவனுக்குள்ளயும் பகவான் எல்லா ஆத்மாவுக்குள்ளயும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார். எல்லாருமே கிருஷ்ணனுடைய அம்சம் தான் அப்படின்னு எல்லாமே ஆத்மாவுடைய கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிப்பார். அப்படி ஆத்மாவுடைய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அவருக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருப்பார். 22வது ஆதோ வை கவயோ நித்யம் பக்திம் பரமயா முதா வாசுதேவே பகவதி குர்வந்தி ஆத்ம பிரசாதனீம். எனவே கற்பனை கெட்டாத காலத்திலிருந்து எல்லா ஆன்மீகவாதிகளும் பரமபுருஷர் பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தோண்டு ஆற்ற வந்துள்ளனர் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அத்தகைய பக்தி தோண்டு ஆத்மாவை உற்சாகப்படுத்தும். ஆத்மாவுக்கு உற்சாகம் தரும். அப்போ பக்தி தொண்டு எல்லா காலத்திலும் இருக்கு. எல்லாரும் எல்லா ரிஷிகள், ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள், பக்தர்கள், எல்லா வைணவ ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் எல்லாரும் பக்தி தொண்டை புகழ்ந்து பறைசாற்றாங்க. ஏன்னா அது ஆத்மாவுக்கு உற்சாகம் தரக்கூடியது. ஆத்மா சுப்ரசீததி பிரசீததாம். அதனால இந்த அத்தியாயம் முழுவதுமே பக்தி தொண்டுடைய மகிமைகளை பறைசாற்றுகிறது. சத்வம் ரஜஸ்தம் இது பிரகிருதே குணா சதை யுக்தக பரம புருஷ ஏகைகாசதந்தே சிதி ஆதே ஹரி விரிஞ்சே ஹரேதி சம்யஹ ஸ்ரேயாம்சி தத்ர கலு சத்வதனோர்நாம் ஸ்யு. தெய்வீக பரம புருஷராகிய பகவான் ரஜோ தமோ சத்துவகுணம் மற்றும் தமோ குணம் ஆகிய எல்லா பௌதிக குணங்களுடன் மறைமுகமாக தொடர்பு கொண்டிருக்கிறார். மேலும் பௌதிக உலகில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் தொழிலுக்காக அவர் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய 3 குணங்களை அவதாரங்களை ஏற்றுக்கொள்கிறார். இம்மூவரும் நற்குண ரூபமாக விஷ்ணுவிடமிருந்தே மக்கள் அனைவரும் முடிவான நன்மையை பெற முடியும். அப்போ இந்த ஸ்லோகம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. பகவானுடைய அவதாரம் குண அவதாரம். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர் 3 பேர் பகவானுடைய குண அவதாரம். இந்த 3 குணம் பகவான் இருந்தா தோன்றுது. சத்வ ரஜஸ் தமஸ் 3 குணம் பகவான் இருந்து வந்தாலும் அவர் இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்காரு. அந்த குணத்துல கூட மகாவிஷ்ணு சத்வீகமான குணத்துக்கு எஜமானனா இருக்காரு. மகாவிஷ்ணு தான், அந்த விஷ்ணு தான் நம்ம அனைவருக்கும் முடிவான நன்மையை பெற முடியும். அந்த மகாவிஷ்ணு தான் நமக்கு எல்லாமே முடிவான நன்மைங்கிறது அவற்று இருந்தா வருது. மகாவிஷ்ணு தான் நமக்கு முடிவான நன்மையை தர முடியும். அதனாலதான் ஒரு பக்தர் பகவானை வழிபட வேண்டும், பகவானை சரணடைய வேண்டும், பக்தி தோண்டு செய்யணும்னு சொல்லி. இன்னும் ஒரு 10 ஸ்லோகம் இருக்கு. இதை நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இருக்கும். ரொம்ப டீப்பா நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் இந்த அத்தியாயத்தை நாம் தெரிந்து கொண்டது பக்தி தொண்டு உயர்ந்தது, சிறந்தது, தூய்மையானது, எல்லா பௌதிக கலகத்துக்கும் அப்பாற்பட்டது. அந்த பக்தி தொண்டு நாம் பகவானுக்கு செய்யும் பொழுது நாமும் இந்த மாதிரி தூய்மை அடைவோம். பக்தி தொண்டுனால நம்ம தூய்மை செய்யக்கூடியதுதான். அதனால ஜீவனுக்கு மிக முக்கியமான வேலை என்னன்னா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதா அவருடைய உண்மையான ஜீவரே சொருபோகை கிருஷ்ணரே நித்யதாஸ். அதான் நம்முடைய எட்டர்னல் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டின். ஜீவாத்மாவுடைய உண்மையான ஆதாரம் நிலை என்ன? சைத்தன்யா அப்படி சொல்றார், பகவானுக்கு சேவை செய்யும். அப்போ பிரபுபா நமக்கு ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்திருக்கார். இந்த இஸ்கான்ல பகவானுக்கு நிறைய சேவை பண்ணலாம், பக்தருக்கு சேவை பண்ணலாம். பக்தர்களுக்கு சேவை பண்ணி பகவானை பற்றி கேட்கறதுல ஆர்வம் வளர்த்துக்கலாம். புத்தக பாவதம் படிக்கலாம், புத்த பாவதம் கேட்கலாம், அந்த புத்தர் பாவத்தை பக்தர் பாவத்திலிருந்து கேட்கலாம், குருமார்களுக்கு சேவை பண்ணலாம். எல்லா வாய்ப்பும் இருக்கு. இதை பயன்படுத்தி கொண்டால் நம்மை விட ஒரு பெரிய பாக்கியசாலியா இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத்.